எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தில் உள்ள எல்லா இலைகளும் அப்படியே காஞ்சி போய் கீழே விழுந்துடும். அந்த மரமே ஒரு மாதிரி மொட்டையாக இலையே இல்லாமல் வெறும் அந்த பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்குன்னு இனிமேல் அந்த மரத்தில் இலை வராதோ இல்லை பூ வராது இல்லை அது காய்க்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கான சீசன். இந்த இலையெல்லாம் உதிர்ந்துட்டு அடுத்த சீசன் வரும்போது புது துளிர்களை விட்டு அது பூ பூத்து காய் காய்ச்சி நம்மளுக்கு கனி தரும். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் இப்போ இருக்க சூழ்நிலை ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஏசப்பா என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணணும். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு ஏசாயா 65:19 பாருங்கள். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லைன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, ஏசப்பா உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்காராம். அதனால உங்கள் வீட்டில் இனிமேல் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்காதுன்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் இருக்க சூழ்நிலையை பார்த்து யோசிச்சு அதை பட்டு கவலைப்பட்டு அழுகாதீங்க. எல்லாவற்றையும் உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு விசுவாசத்தோட இந்த வசனத்தை இந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொண்டு விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. இந்த வர நாட்களில் உங்கள் சீசன் மாறுது, உங்கள் சூழ்நிலை மாறுது, நீங்கள் சந்தோஷத்தோட ஆர்ப்பரிக்க போறீங்க. அதனால இந்த வாக்குத்தத்தத்தை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு அது விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாமல் அந்த சூழ்நிலையை பார்த்து எதிர்த்து நில்லுங்க. அதை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. உங்கள் சூழ்நிலை மாறும். வர நாட்களில் நிச்சயமாக நீங்கள் அநேக சாட்சிகளை சொல்லும்படியாக உங்களோட சூழ்நிலை மாறப்போகுது. அதனால விசுவாசமா இப்பத்திலிருந்தே தேவனை துதிக்க ஆரம்பிங்க. செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In the autumn season, which is also known as fall, all the leaves in the tree will turn into brown color and then they will fall down. The tree will be very empty and there will be only branches left in the tree. That doesn't mean that the tree is dead, that it will not grow back again or it will not bear any fruits. It is just the season to renew the strength of the tree. And when the next season comes, new leaves will begin to sprout in the tree. And then step by step the flowers will come and then it will give fruits. Likewise, in our life, the current situation might seem like that you're going through a difficult time. But that doesn't mean that your life came to an end, and that doesn't mean that our God's promises will not happen in your life. Look what the Bible says in Isaiah chapter 65 verse 19. I will take delight in my people. The sounds of weeping and crying will no longer be heard in her. Yes, our God is promising you that you will no longer weep and the sound of crying will no longer be heard in your house. So whatever your situation is, don't worry and don't be afraid of the situation or the people who's threatening you, because our God is promising you today that you will not cry anymore and you will not weep anymore. So wipe your tears away and start to praise God and get ready to celebrate the blessing that our God is going to do in your life, because He is going to change the season. When the fall comes to an end and it enters into the next season, the tree will give new leaves and flowers and fruits. Likewise, your season is changing and you're going to bear fruits and you're going to receive lots of blessings in your life. So get ready to celebrate, hold on to the promised word and declare it with faith and receive it in your life. God bless you all. Have a blessed day. Amen.